லாஸ்ட் டைம் ஷாப்பிங் கூட்டிட்டு போனப்போ எனக்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது என்ன டாய்? பாரதியார் பொம்மை. ஐ மம்மி, நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. என்ன கௌதம், எல்லாரும் சேர்ந்து இன்டர்வியூ பண்ற மாதிரி என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? கௌதம், நம்ம ஹனிமூன் போனது ஊட்டிக்கு. அங்கிருந்து திரும்பி வரும்போது நான் உனக்கு ப்ளூ கலர்ல ஒரு ஷர்ட் வாங்கி கொடுத்தேன், அம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுத்தேன். கௌதம், பிரியா எல்லாத்தையுமே கரெக்டா சொல்றாடா. நான் கன்சீவா இருந்தப்போவே நம்ம குழந்தையோட ஃபியூச்சருக்காக பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல பணம் போட்டோம். ஆனா பழப்போன விதி காவியாவை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருச்சு. கௌதம், பிரியாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குடா. அவ பர்ஃபெக்ட்டா கியூர் ஆயிட்டா. பிரியா, இன்னொன்னு கேக்குறேன். நம்ம முதல்ல பார்த்த படம் எது? மதராசப்பட்டினம். அம்மா, பிரியாக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குமா? சரி, நான் இதை உடனே டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். டாக்டர், நான் கௌதம் பேசுறேன். பிரியாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சு டாக்டர். எங்க லைஃப்ல நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்றா. ஆமா டாக்டர், அவ சிம்டம்ஸ்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. ஷீ இஸ் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். பிரியா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி. இரு, நான் உனக்கு சுத்தி போடுறேன். மம்மி, நீங்க குணமாயிட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மம்மி. இந்த விஷயத்தை நான் இப்பவே என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்றேன். என்னடி பாக்குற? இந்த வீட்ல இருக்கிறவங்க நான் என்ன சொன்னாலும் தலையாட்டுவாங்க. உன்னை இந்த வீட்ல இருந்து விரட்டுறது தான் என்னோட அடுத்த கட்ட வேலையே. அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் எப்படி நீ கரெக்டா பதில் சொன்ன? மனுஷங்களை கட்டுப்படுத்த மனுஷங்களை மாதிரியே யோசிக்கணும்னு அன்னைக்கு நீதானே என்கிட்ட சொன்ன. அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்றேன். பேயா இருந்தாலும் மனுஷங்களா இருந்தாலும் புத்தியை யூஸ் பண்ணாதாண்டி சாதிக்க முடியும். ஓ, ஏரோட்லயே வந்து என்னையே நீ மடக்குறியா? உன்னை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. தேவி, இந்தா, இது சாமியோட தீபாராதனை. தொட்டு கண்ணுல ஒத்திக்கோ. ஏய் ஏய், இந்த தட்டை எங்க கொண்டு போடி. இந்தா தேவி, இந்தா இந்தா, எடுத்துக்கோ எடுத்துக்கோ. இந்தா தேவி, எடுத்துக்கோ எடுத்துக்கோ தேவி. இந்தா, சாமியோட பக்கம் பக்கமா டைலாக் பேசுற. எடுத்துக்கோ எடுத்துக்கோ தேவி. ஏய், என்னாச்சு? ஏன் பிரியா பயப்படுறா? பிரியா, பிரியா எடுத்துக்கோங்க. பிரியா, நான் பிரியா இல்ல, தேவி. டேய், என்னடா இவ மறுபடியும் பழைய மாதிரி பேசுறா? அதாம்மா எனக்கும் புரியல. மா, பிரியா குணமானதுனால நான் போய் சாமியை கும்பிட்டுட்டு அந்த தீபாரதனையை கொண்டு வந்து பிரியா கிட்ட காமிச்சேன். ஆனா பிரியா மறுபடியும் பழைய மாதிரி பேசுறாங்கம்மா. இப்ப பேசுடி. தீபா, பிரியாக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வைங்க போங்க. வாமா.
என்னடி முறைக்கிற? நீ போட்ட நாடகம் என்னாச்சுன்னு பார்த்தல்ல. இந்த வீட்ல தெய்வ சக்தின்னு ஒண்ணு இருக்கிற வரைக்கும் உன்ன மாதிரி கெட்ட சக்தியால ஜெயிக்கவே முடியாது. அஞ்சலி, இப்போ தீபா உன்னை கூப்பிட மாட்டாங்கல்ல? கூப்பிட மாட்டாங்க அஞ்சுமா. தீபா அம்மா கடைக்கு போயிருக்காங்க. பாட்டி சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. பிரியா மம்மி பொம்மை கூட விளையாடிட்டு இருக்காங்க. டாடி இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. பாட்டி கிட்ட நான் விளையாட போறேன்னு சொல்லிட்டு நான் இங்க ஓடி வந்துட்டேன். நீ இந்த மாதிரி டெய்லி வந்து என்கிட்ட ஒரு 10 நிமிஷமாவது பேசிட்டு போ. உன்கிட்ட பேசினாதான் என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கவலைப்படாதீங்க அஞ்சம்மா. நான் விளையாடுறேன்னு சொல்லிட்டு டெய்லி வந்து உங்களை பார்க்கறேன். உங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போயிடுறேன். நீ இங்க வந்து போறத தீபா பார்த்துட்டா? பார்த்துட்டா என்ன? என்ன 2 அடி அடிப்பாங்க. ஐயோ, அவங்க ஒன்னு அடிச்சா என் மனசு தாங்காதே. அஞ்சம்மா, இந்த கோர்ட் விஷயம் நடந்ததுல இருந்து நீங்க ஏன் என் மேல ரொம்ப இரக்கம் காட்டுறீங்க? ஏன்னா உன்னோட உடம்புல ஓடுறது என்னோட ரத்தம். நீ என் உயிர். ஏதாவது சாப்பிடுறியா? வேண்டாம் அஞ்சம்மா. செல்வி, சரி, நீ இங்கே இரு, நான் போய் பேசிட்டு வரேன். என்ன சந்தோஷ்? ஏற்கனவே அஞ்சலி கிட்ட பேசினதுக்கு தீபா வந்து பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்னேன். ஆனா இப்போ மறுபடியும் அஞ்சலியை கூப்பிட்டு வந்து பேசிட்டு இருக்க. கோர்ட் நமக்கு சாதகமா தீர்ப்பு சொல்ற வரைக்கும் நீ அஞ்சலி கிட்ட பேசுறது தப்பு. இல்ல சந்தோஷ், என்னால அஞ்சலியை பார்க்காம இருக்க முடியாது. கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது நீ அஞ்சலியை கூப்பிட்டு பேசுறது எந்த விதத்துல நியாயம்? இதுக்காக அவங்க பிரச்சனை பண்ணா நம்மளால எதுவுமே பேச முடியாது. முதல்ல அஞ்சலி இங்கிருந்து போ சொல்லு. இப்ப ஏன் தேவையெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? சந்தோஷ், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன், அதுக்கு நீ மறைக்காம பதில் சொல்லு. என்ன விஷயம்? உனக்கு அஞ்சலியை பிடிக்கலையா? ஏன் இப்படி கேக்குற? அஞ்சலியை நமக்கு உரிமையாக்கிக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் நான் தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கிறது இல்ல சந்தோஷ். அஞ்சலி நம்ம குழந்தைன்னு உன் மனசை ஏத்துக்கலையா? உனக்கு அவ மேல அன்பு வரலையா? அவளை பார்க்கும்போது உனக்கு என்ன புரியாத ஆனந்தம் தோணலையா சந்தோஷ்? அஞ்சலி மேல உனக்கு இருக்கிற எல்லா உணர்வும் எனக்கும் இருக்கு. அஞ்சலியை பார்க்கும்போது என் மனசு என்கிட்ட என்னமோ சொல்ல வருது. அவளை பார்க்கும்போது என் மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத அன்பும் பாசமும் தோணுது. ஆனா அதெல்லாம் வெளியே காட்டாம கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா உன்ன மாதிரியே நானும் ஆசையை வளர்த்துட்டு நாளைக்கு அவன் நம்ம குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சா அதை என்னால் தாங்கிக்க முடியாது. அதனாலதான் என்னோட இதயத்தை கல்லாக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். அஞ்சலி நம்மளோட குழந்தைன்னு தெரிஞ்சா நான் அவன் மேல அளவு கடந்த பாசம் காட்டுவேன். நிஜமாவா சந்தோஷ்? ஆமா. இவ்வளவு நாளா இந்த ஆசையில மனசுல மறைச்சிட்டு இருந்தியா? ஆமா, எனக்கும் அஞ்சலியை ரொம்ப பிடிக்கும். அஞ்சலி, இங்க வா. என்ன அங்கிள்? இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? நிறைய ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அங்கிள். அஞ்சலி, அஞ்சலி இங்க இருக்க, சீக்கிரம் வா. அஞ்சம்மா, அம்மா கூப்பிடுறாங்க. நான் பின்னாடி வழியா போயிடுறேன். சரிடா செல்லம், பார்த்து போனேன்னா.
ஒவ்வொரு முறையும் அஞ்சலி என்ன அங்கிள்னு கூப்பிடும்போது எனக்கு அப்பான்னு தான் கேட்குது. பாத்தியாடி சந்தோஷ் என்ன பேச்சு பேசுறான்னு? மா இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துடுறேன், வாமா. தீர்ப்பு வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம். சந்தோஷ், என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு மாயா? கோர்ட்டே யார் குழந்தைன்னு தெரியாம தடுமாறிட்டு இருக்கு. தீர்ப்பு வரதுக்குள்ள அஞ்சலி தான் அவ குழந்தைன்னு முடிவு பண்ணி அவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுற. அவ உன்னை அங்கிள்னு கூப்பிடுறது உனக்கு அப்பா அப்பான்னு கேக்குது. அது வந்து சந்தோஷ், நீ அஸ்வந்த் கிட்ட பேசி 4 நாள் ஆகுது. அவன் இப்ப எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்க? அஸ்வந்த், அஸ்வந்த், அஸ்வந்த். அஸ்வந்த் இங்க இல்ல. அவன் எங்க போயிருக்கான்? அவனை நான் டியூஷனுக்கு அனுப்பிட்டேன். டியூஷன் மாஸ்டர் நம்ம வீட்டுக்கு தானே வருவாங்க. அவரை வேலையை விட்டு நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இவன் ஒழுங்கா படிக்காததுனால நல்ல ஒரு டியூஷன் சென்டர்ல நான் சேர்த்து விட்டுருக்கேன். டியூஷன் முடிச்சிட்டு அவன் 9:30 மணிக்கு தான் வருவான். ஏன் இப்படி பண்ண? ஆமா, இப்ப அவனுக்கு பாசம் கிடைக்கல. அவனுக்கு எங்க பாசம் கிடைக்குமோ அங்க போகட்டும். அட்லீஸ்ட் அவன் ஸ்கூல் பசங்களை பார்த்தாச்சு அவன் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும். மாயா, தேவையில்லாம எதுக்கு என்ன வம்பு இழுக்கிற? யாரை வம்பு இழுக்கிறது? விளையாட வந்த பொண்ண நீ கூப்பிட்டு வச்சு கொஞ்சுற. நீ கொஞ்சறது பத்தாதுன்னு சந்தோஷ் மனசையும் கலைக்கிற. ஏண்டி உன்னோட ஆசையெல்லாம் சந்தோஷ் மேல திணிக்கிற? ஒரு குழந்தைய கொஞ்சினதுக்காக இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணுவியா? வர வர இந்த வீட்டுல நிம்மதியே இல்லாம போச்சு. சந்தோஷ், சந்தோஷ். ஏய், அவன் வெளியில போயாச்சும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருந்துட்டு வரட்டும். உன்னால தாண்டி அவன் நிம்மதியே போச்சு. சந்தோஷோட நிம்மதியை கெடுக்கிறதே நீதான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையிலையும் அவன் சந்தோஷமா தான் இருந்தான். நீதான் இப்படி அவனை அவசர அவசரமா வெளியே போக வச்சுட்ட. ஆமாண்டி, அப்படிதான் செய்வேன். இனி உன்னை அணு அணுவா சித்திரவதை பண்றது தாண்டி என் வேலையே. இனி உன்னை நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். நான் தான் உனக்கு அன்னைக்கே சொன்னேன்ல, முடிஞ்சா என்கிட்ட சண்டை போட்டு ஜெயிச்சு பார். இல்லனா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டே ஓடிடு. சூப்பர் டி. கௌதம், அஞ்சலி ஒழுங்கா படிக்கிறாளா இல்லையான்னு நீ கவனிக்கிறியா இல்லையா? ஓ, பிரியா இப்ப நார்மல் ஆயிட்டா போல இருக்கு. சொல்லு கௌதம். அவ இப்பெல்லாம் சரியா படிக்கவே மாட்டேங்கிறா. இல்ல, நம்ம வீட்ல நடக்கிற பிரச்சனையில அவ டிஸ்டர்ப் ஆயிருப்பா. அதனாலதான் அவ டல்லா இருக்கா. மத்தபடி அவ ஜீனியஸ் தானே. அவ கிளாஸ் டெஸ்ட்ல எவ்வளவு கம்மியா வாங்கிருக்கான்னு நீயே பாரு. நான் பிரியான்னு நினைச்சு நீ என்கிட்ட பேசிட்டு இருக்க. நான் தேவிடா. இன்னைக்கு உன் மூலமா அஞ்சலி கையில இருக்கிற சாமி கயிறை நான் கழட்டுவேன். அப்புறம் அந்த அஞ்சலிய நான் துடிக்க துடிக்க சாகடிப்பேன். பிரியா நல்ல மார்க் தானே வாங்கியிருக்கா. அவ எப்பவுமே 100க்கு 100 தான் வாங்குவா. ஆனா இப்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்கா. பிரியா, நம்ம வீட்ல இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த நிலைமையிலயும் அஞ்சலி இவ்ளோ படிக்கிறது பெரிய விஷயம். கௌதம், உனக்கு அவ மேல அக்கறையே இல்லையா? நீ அவளை கூப்பிட்டு கண்டிச்சாதான் அவ ஒழுங்கா படிப்பா. கூப்பிடு. அஞ்சலி, 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 அஞ்சலி. வரேன் மம்மி. ஏய் அஞ்சலி, அப்பா கூப்பிடுறாரு, வா. என்ன டாடி? அஞ்சலி, ஏன் இவ்ளோ கம்மியா மார்க் எடுத்திருக்க? அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை டாடி. பொய் சொல்றா. ஏய், பொய் சொல்லாத. மம்மி, ஏன் அப்படி சொல்றீங்க? டெஸ்டுக்கு முன்னாடி நாள் நீ ஒழுங்கா படிக்கவே இல்ல. அத காரணமா சொல்லாம உடம்பு சரியில்லைன்னு சொல்ற. அஞ்சலி, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நல்லா படிக்கணும் அஞ்சலி. நீ சரியா படிக்கலன்றதுனால தானே பிரியா மம்மி இவ்ளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல டாடி, நான் நல்லா தான் படிக்கிறேன். ஆனா எழுதும் போது தான் என் கை ரொம்ப வலிக்குது டாடி. என் செல்லத்துக்கு ஏன் கை வலிக்குது? கௌதம், நேத்து கூட நான் இவளுக்கு ஹோம்வொர்க் தந்தேன். ஆனா இவ எழுதவே இல்ல. எப்ப பார்த்தாலும் கை வலிக்குதுன்னு சாக்கு சொல்றா. பொய் வேற சொல்றா. அப்படியா? அஞ்சலி குட்டி அப்படிலாம் சொல்ல மாட்டாளே.
அஞ்சலி அப்படியா சொன்ன? ஆமா டாடி, மம்மி எனக்கு எழுதுறதுக்கு நிறைய ஹோம்வொர்க் கொடுத்தாங்க. அதனால எனக்கு எழுதும்போது கை வலிக்குது டாடி. ஏன் பிரியா இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ இல்ல கௌதம், நான் கம்மியான ஹோம்வொர்க் தான் கொடுத்தேன். இவ தான் போய் சொல்றா. அஞ்சலி பொய் சொல்ல மாட்டாளே. ஏன் செல்ல உங்களுக்கு கை வலிக்குது? கையில இவ்வளவு டைட்டா கயிறு கட்டி விட்டு இருந்தா பிளட் சர்க்குலேஷன் எப்படி வரும்? அதனால தான் இவளுக்கு கை வலிக்குது. அஞ்சலி, அஞ்சலி, இந்த கயிறு யார் உனக்கு கட்டி விட்டது? தீபா அம்மா தான் கட்டி விட்டாங்க. கௌதம், பக்தி இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா பண்றது? பாரு எவ்வளவு டைட்டா இருக்குன்னு. கழட்டி விடு கௌதம். இது எதுக்கு கட்டினாங்க? என்ன கௌதம், கட் பண்ணி போட்டுரு. இந்த கயிறு தாண்டி உன் உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. இந்த கயிறு உன்னை விட்டு போயிட்டா அப்புறம் உன் உயிரை எடுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. டாடி டாடி, இந்த கயிறை கழட்ட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க டாடி. தீபம் அப்படியே சொன்னாங்க? ஆமா டாடி, எந்த சூழ்நிலையிலுமே இந்த கயிறை கழட்ட கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்க. அப்படியா? இந்த குட்டி சத்தம் வேற கயிறை கட் பண்ண விடாம தடுக்குதே. உன்னால எழுதவே முடியலன்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு இந்த கயிறெல்லாம்? கௌதம், இத கட் பண்ணி போடு கௌதம். அஞ்சலி, இந்த கயிறை அப்புறமா நம்ம கட்டிக்கலாம். டாடி உனக்கு வேற கயிறு வாங்கி தரேன், சரியா? அம்மா கேட்டா என்ன பதில் சொல்றது டாடி? டாடி தான் கட் பண்ணுன்னு சொல்லு. ஓகே? கௌதம் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல தீபா, இந்த கயிறு இருக்கிறதுனால அஞ்சலி எழுத கஷ்டமா இருக்குன்னு சொன்னா, அதான் இந்த கயிறை கட் பண்ணலான்னு. கௌதம் சார், இந்த கயிறை வெட்டாதீங்க. ஏன் தீபா? இது சாமி கயிறு. இது அஞ்சலிக்கு எப்பவுமே பாதுகாப்பா இருக்கும். இது என்ன பாதுகாப்பு? இதனால அஞ்சலிக்கு அடிக்கடி எழுத முடியல, கை வலிக்குதுன்னு சொல்றா தெரியுமா? கௌதம் சார், நீங்களே பாருங்க. இந்த கயிறை நான் எவ்வளவோ லூஸா தான் கட்டியிருக்கேன். இதனால அவ கையெல்லாம் வலிக்காது. ஆமா, லூசா தான் இருக்கு. கௌதம், நான் சொல்றத கேப்பியா இல்ல இவங்க சொல்றத கேப்பியா? அஞ்சலி இதே சாக்க வச்சுட்டு எழுதவே மாட்டேங்கிறா. நீ ஏன் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? கௌதம் சார், இத மந்திரிச்சு கட்டின சாமி கயிறு. அஞ்சலிக்கு ஆபத்து வராம இருக்கணும்னா இது அவ கையில இருந்தேதான் ஆகணும். கௌதம், நான் சொல்றத நீ செய்வியா மாட்டியா? பிரியா, அஞ்சலிக்கு ஏற்கனவே பல ஆபத்து இருக்கு. இந்த கயிறு இருந்தா அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தீபா நினைக்கிறாங்க. அதனால இந்த கயிறு அஞ்சலி கையிலே இருக்கட்டுமே. சரி, இந்த கயிறு ஏன் நீ வெட்டி ஆகணும்னு சொல்ற? இது சாமி கயிறு தானே. இனிமே அஞ்சலி எழுதலன்னு சொன்னா என்கிட்ட வந்து சொல்லு, நான் அவளை எழுத வைக்கிறேன். அஞ்சலி, நீ போய் ஸ்கூலுக்கு கிளம்பு போ. போமா. தீபா, டிஃபன் ரெடியா? ரெடி பண்ணி டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டேன் சார். ஆம், சரி. ஏய், அஞ்சலி கையில அந்த கயிறு இருக்கிற வரைக்கும் உன்னால அவளை எதுவுமே பண்ண முடியாதுடி. ஏய், அதையும் பார்த்துடுறேன்டி.